அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. எல்லா செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே, எல்லாம் வல்லான் தாளே ஏத்து. வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அருட்பெரும் ஜோதி அருள் திரு ராமலிங்க சாமிகள் பாடி அருளச் செய்த திருவடி புகழ்ச்சி பாடல் 81. மால் கொள் அவதாரங்கள் பதினும் வழிபட்டு வாய்மை பெற நிற்கும் பதம் என்று வள்ளல் பெருமான் பாடிய திருவடி புகழ்ச்சியினுடைய உரை விளக்கம். நமது ஆன்மாவே மால் என கொண்டோம். அது 8ம் 2ம் உடம்பும் உயிரும் சேர்ந்து 10ஆகி ஆன்மாவை பற்றி நின்று வாழ்ந்து சத்திய ஞானானந்த அனுபவம் பெற உள்ளதாம். ஆன்மாவை நித்திய ஜீவன் அல்லது உயிர் என்பார். இந்த உயிரன்று சூக்கும சக்தி வெளியாகி புறக்காற்றை உள்ளிழுத்து தச வாயுக்களை விளங்கி உயிர் வாழ்வதற்கு உதவி செய்கின்றதா. இந்த தச வாயுக்களின் தோற்றமும் இயலும் செயலும் பயன் விளையும் எல்லாம் தச அவதார கதைகளுக்கு ஆதாரமாக திருவருளாய் வழங்கியுள்ளதாக காண்கிறோம். இந்த உண்மையான தச அவதார தத்துவம் கரு சிருஷ்டியின் தசமதியின் விளைவு கூட தச அவதார நிலைக்கு பொருந்துனவே அவதரிப்பதாக சொல்வது கடவுள் தானே மேல்நிலை நின்று கீழே வந்து விடுவது அல்ல. அவர் போக்கு பற்று எங்கும் பரிபூரணமாய் இருந்து கொண்டிருத்தலின் மேலே இருந்து கீழே வருவது, திரும்பி மேலே செல்வது என்பது தான் கருத்து வேறாகும். யாதெனில் ஆன்மா நிலையில் பூரணமாக என்றும் இருக்கும் கடவுள் தன் விளக்கத்தை சில குறிப்பிட்டவர்கள் விசேடமாய் வெளிப்படுத்தி உலகிலே தெய்வீக தன்மையை உணர்த்துகின்றனர். பின்னர் அவர்களையும் ஐக்கியப்படுத்தி கொள்ளுகின்றனர். இப்படிப்பட்ட சிறப்பானவரை கடவுளினுடைய அவதாரமாய் கொண்டு போற்றுகின்றது உலகம். இந்த உலகம் உயிர்காற்றாகிய வாசியின் முடிவு சிவ நிலையிலே சேர்ந்து ஒன்றாவது போல ஒவ்வொரு வாய்வின் முடிந்த பயனும் ஆன்மா நிலை அடைய வைப்பதாய் கடவுள் உண்மையை சேர்ப்பதால் அமர்ந்துள்ளன. அவதார முடிவிலும் அதுவே பரம்பொருளின் பரமபதத்தில் அடைவதாக கூறி வைக்கப்பட்டுள்ளது. நம் அருட்பெரும் ஜோதி பதம் என்றும் உயிர் உடம்புக்கு 2ம் 8மாய் விரிந்துள்ள வாழ்வு தந்து உண்மை வழிபாட்டு உய்ய சத்திய ஞானாந்த நிலை பெற உதவி கொண்டுள்ளதாம். பத உண்மையை பற்றி நின்று அருள் வாழ்வு பெறவே எதையும் புரிந்து கொண்டிருக்க வேண்டுமே, அல்லாது அகபதத்திற்கு பதிவாகாது புறக்காட்சியிலும் கதையிலும் களி ஆட்டங்களிலும் பொழுதுபோக்கினால் பிறவி பயன் பெற முடியாது, வீணாகிவிடும். பத்தினை பற்றி பதம் பெறுவோம் என்று சாமி சரவணானந்தா அவர்கள் இந்த அற்புதமான திருவடி புகழ்ச்சிக்கு தரக்கூடிய உரை விளக்கம். மால் கொள் அவதாரங்கள் பத்தினும் வழிபட்டு வாய்மை பெற நிற்கும் பதம் என ஒரு அற்புதமான வள்ளல் பெருமான் எழுதியிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான பாடல். இதில் சொல்லக்கூடிய செய்தி நம்ம உடம்பு 8ம் 2ம்
உயிரும் உடம்பும் சேர்ந்து 10ஆய் நிற்கிதான். அந்த 10ஆய் நிற்கக்கூடிய அந்த உடம்பு இருக்க நம்மளுடைய ஜீவன் நாம் வாழ்வதற்கு இறைவனால் படைக்கப்பட்ட நாம் தச வாயுக்கள் இருக்கு இல்லையா, புறக்காற்றெல்லாம் வெளியாகி தச வாயுக்களால் நல்ல நிலையை அடைந்து, தசவாயுக்கள் லாஸ்ட்ல ஒரு வாயு சொல்லுவாங்க. என்ன வாயு? தனஞ்செழியன் வாயு, அபானம் உபானம் என்று 10 வாயுக்களை சொல்லுவார்கள். அந்த 10 தச வாயுக்களிலே கடைசியாக தனஞ்செழியன் காற்று, அந்த மூச்சு காற்று நம்மை விட்டு போனால்தான் நம் மரணம் அடைய முடியும். அப்படிப்பட்ட நிலையில தச அவதாரங்கள் என்று யார சொல்றோம்? திருமால், பெருமாள், மகா விஷ்ணு, நாராயணா, கோவிந்தா என்று அழைக்கக்கூடிய இன்றைய காலத்தில் மக்கள் என்ன அழைக்கிறாங்க? இந்த மாலை, திருமாலை என்ன அழைக்கிறாங்க? நாராயணா, கோவிந்தா, கிருஷ்ணா, கண்ணா என்று அழைக்கிறார்கள் இன்றைய கால மக்கள். அது தச அவதாரங்கள், 10 அவதாரங்களை பற்றி சொல்லக்கூடிய செய்தின்றாங்க. மக்கள் எப்பவுமே அகத்தத்துவத்தை மறந்துவிட்டு புற தத்துவத்தின் மீது ஆசைப்பட்டதனுடைய விளைவு தான் கற்பனை கதையா இருக்கு. அந்த 10 தச அவதாரங்கள் எப்படி நிகழ்கிறது, என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்று மனிதன் நினைத்தால் அது அற்புத காட்சியாக மாறும். அதற்கு மாறணும்னா நம்ம என்ன பண்ணணும்? நமக்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த உயிர் காற்றாகிய மூச்சை கவனி, பேச்சை குறை, கதாகதம் பண்ணணும். நம்மளுடைய மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய அந்த மூச்சு காற்றை இழுத்து உச்சந்தலையிலே துரியம் என்று சொல்லக்கூடிய சரசுதாரத்தில் டெய்லி வாசி ஓட்டணும். அதுவே போட்டோன்னா சிவாய நமக வரும். வாசியை திருப்பி போட்டீங்கன்னா என்ன வரும்? சிவா சிவா. சிவானா யாரு? பரம்பொருள், எல்லா சக்தியுமான அருட்பெரும் ஜோதி, ஆற்றல் ஏக இறைவன். நமச்சிவாயா பாடுறார் இல்லையா நம்ம மாணிக்க வாசக பெருமான்? நமச்சிவாய வாழ்க, நாதந்தாள் வாழ்க, இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காத தாள் வாழ்க, கோகழி ஆண்ட குரு மனிதன் வாழ்க என்று பாடுறார். அப்ப ஏக இறைவனை பாடக்கூடிய ஒரு பாடல். அப்போ அந்த ஏக இறைவன் உயிர் காற்றாக இருக்கக்கூடிய வாசியை நாம் நமக்குள்ளாகவே கதாகதம் செய்யணும். அப்ப அந்த கதாகதத்தை செய்யக்கூடிய நம் அருட்பெரும் ஜோதி பதம் என்று உயிர் உடம்புக்கு 2 மட்டும் விரிந்துள்ள வாழ்வு தந்து உண்மையான வழிபாட்டு உய்ய பத உண்மையை பற்றி நின்று அருள் பெறவே எதையும் புரிந்து கொண்டிருக்க வேண்டும். அல்லாது அகப்பதிவுக்கு பதிவாகாத புறக்காட்சிகளும் கதைகளும் களியாட்டங்களும் பொழுதுபோக்கினால் பிறவி பயன் பெற முடியாது, வீணாகிவிடும். பத்தினை பற்றி பதம் பெறுவோன்னு சொல்றார் நம்ம சாமி. அப்போ அங்காரம் காலமது அகந்தை செய்தால் தப்பாது போயிடாது. சாயங்காலம் வரும்போது அவையெல்லாம் ஒன்றொன்றாய் எடுத்து காட்டுமப்பான்னு சொல்றார். இப்போ இன்னைக்கு உடம்புல திமிர் இருக்கு, கொழுப்பு இருக்கு. அதனால தான் சொல்றாங்க, என்ன ஆடுறாரு? காட்சிகள் பதிவாகாது, களியாட்டம் கும்மாளம், பொழுதுபோக்கினால் பிறவி பயனை பெற முடியாது. இன்னைக்கு நிறைய பேர் போடுறான் ஊடகத்தில், இன்ஸ்டாகிராம்ன்றான், வாட்ஸ்அப்புன்றான், ஃபேஸ்புக்குன்றான், என்னென்னமோ சொல்கிறான். அப்போ அங்கே போடுறதெல்லாம் என்ன பண்ணுறான்? சட்டை போடாத ஆணு பெண்கள் எல்லாம் ஆபாசமாக கவர்ச்சி பொருளாக காட்டிக்கொண்டு இருக்கிறான். இன்னைக்கு இந்த இங்கிலாந்து பிரிட்டிஷ்லாம் குளிர் பிரதேச நாடு, அதனால அவனால் உடம்புக்கு சூடு வேணும். ஆனால் இந்திய தட்பவெப்ப நிலையில் இருக்கிறவரெல்லாம் எப்படி போட்டுக்கிறான் நீ பாருங்க. உடையை பார்க்கவே சகிக்கல. ஜட்டி போட்டுக்கிறது தெரியணும்னு போடுற மாதிரி கையை தூக்குறான், அவன் ஜட்டி தெரியுது. பெண்ணு பேசுகிறா. இப்படி எல்லாம் மானங்கட்டவன் வாழுகிற நாட்டில் வாழறான், அவன் செலிபிரிட்டின்றான். இதையெல்லாம் எங்கே போய் சென்று இருக்கிறதாகவே இது உங்களை கரை தேராது.
செத்து போவீர்களடா மடிந்தார்களே நீங்கள் என்று சொல்லுகிற செய்தியை வள்ளல் பெருமான் நீங்கள் சாகாமல் மரணமில்லா பெருவாழ்வு வாழ வேண்டும் என்ற சொல்லக்கூடிய செய்தி, பிரம்ம ரகசியத்தை சொல்லக்கூடிய செய்தியாக இந்த பாடல் அமைந்திருக்கிறார். அதான் சொல்றார், மால்கொள் அவதாரங்கள் பத்தினும் வழிபட்டு வாய்மை பெற நிற்கும் பதம்னு சொல்றார். ஒரு அடி அடிக்கிறார். சன்மார்க்கம் ஒன்று தாண்டா உன்னை வாழ்வு நிலையை கொண்டு செல்லும். யோகத்திலே உயர்ந்த யோகம் வாசி யோகம். நீ வாசியை பிடித்தால்தான் மரணமில்லா பெருவாழ்வை பெறுவாய். அருட்பெரும் ஜோதி ஆண்டவருடைய தரிசனம் கிடைக்கும், மரணமில்லா பெருவாழ்வு நடக்கும் என்பதை இந்த பாடல்ல வள்ளல் பெருமான் நமக்கு வெளிச்சம் போட்டு காட்டுறார். இது மாதிரி எந்த மகானும் வெளிச்சம் போட்டு காட்டல. அதற்கு அற்புதமா விளக்கம் கொடுத்திருக்கிறார் சாமி சரவணானந்தா. ஆகவே இதெல்லாம் காலத்தின் கட்டாயம். நாம் வள்ளல் பெருமானுடைய வழியிலே சென்று வாழ்க்கை வளங்களை பெற்று மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும் என்று சொல்லி, அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தாளே ஏத்து இன்று வருமோ நாளைக்கு வருமோ அல்லது மற்று என்று வருமோ அறியேம் எம் கோவே துன்றுமலை வெம்மாயற்று வெளிக்குள் வெளி கடந்து சும்மாயிருக்கும் சுகம் என்று பாடி அருளச் செய்த திரு அருள் பிரகாச வள்ளலாருடைய திருவடியை தொட்டு வணங்கி, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க, கொல்லா நெறி குவலயமெல்லாம் ஓங்குக என்று பாடி அருளச் செய்த திரு அருள் பிரகாச வள்ளலார் ராமலிங்க சாமிகளுடைய திருவடியை தொட்டு வணங்கி, இந்த பூமியிலேயே வாழக்கூடிய சித்தர்கள், ஞானிகள், மகான்கள், யோகிகள், ஜீவமுக்தர்களுடைய திருவடியை தொட்டு வணங்கி, இறைநிலையோடு என் எண்ணத்தை கலக்கவிட்டு உங்கள் அனைவரையும் மனதார நெஞ்சார வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்துகிறேன். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி என்ற மகா மந்திரத்தை வான்காந்தத்தில் கலக்கவிட்டு வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.